ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் சர்க்கம் 2. இரவில் இலங்கையில் நுழைதல். மகாபலசாலியான ஹனுமான் யாராலையும் தாண்ட முடியாத அந்த பெரிய கடலை கடந்து வந்து கொஞ்சம் கூட சிரமம் இல்லாமல் திரிகூட மலையோட சிகரத்தில் இருந்த லங்கையை பார்த்தாரு. பலசாலியான அவர் மரங்கள் எல்லாத்தினாலையும் உதிர்க்கப்பட்டு புஷ்பமாரியால் மாதிரி இருந்தார். அவர் ஸ்ரீமான் பராக்கிரமம் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் 100 யோஜனை தூர கடலை கடந்து வந்தும் கூட ஒரு பெருமூச்சு விடலை, வாட்டம் அடையலை. இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான யோஜனை தூரத்தையும் நான் கடந்து போவேன். 100 யோஜனை அப்படிங்கிற அளவு இருக்கிற இந்த கடல் மாத்திரம் வீரர்களில் வீரர், தாண்டவங்கள்லையே முதன்மையானவர். மாபெருங்கடலை தாண்டிட்டு ரொம்ப சீக்கிரமாக இலங்கையை அடைஞ்சார். நல்ல நீளமான புல் புதர், நல்ல மனம் வீசுகிற காடு, சின்ன பாறைகளோடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலைகள், இவை எல்லாத்துக்கும் நடுவில் போனார். ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய அந்த வானர அமைச்சர் முக்கியஸ்தர் அப்படிங்கிறக்கூடிய ஹனுமான் மரங்களால் முழுக்க மறைக்கப்பட்ட அந்த மலை, அப்புறம் பூத்து குலுங்குற காடுகளோட வரிசை, இது எல்லாத்தையும் கடந்து போகிறாரு. வாயுகுமாரர் அந்த மலையில் நின்றுட்டு சுற்றி இருக்கக்கூடிய காடு, நந்தவனம், அப்புறம் மலை முடிவில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த இலங்கையையும் ஒரே பார்வையில் பார்க்குறாரு. தேவதாரு, கோங்கு, பேரிச்சை, நல்லா மலர்ந்திருந்த முரளி, எலுமிச்சை, மலமல்லிகை, தாழை, பிரியங்கு, கடம்பம், ஏழிலைப்பாலை, மருதை, மலைச்சாத்தி, அப்புறம் அரளி, இந்த மாதிரி நிறைய புஷ்பங்கள் இருக்கக்கூடியது. மொட்டுகளும் இருக்குது. அப்புறம் பறவையால் நிறைய சூழப்பட்டுச்சு. அப்புறம் பெரிய காற்றுனால அசைஞ்சிக்கிட்டு இருக்கிற கிளை நுனி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மரங்களையும், அன்னம், நீர்க்காக்க, இதெல்லாம் இருக்கக்கூடிய செந்தாமரை, அப்புறம் நீலோத்பலம், இந்த மாதிரி பூக்களெல்லாம் இருக்கிற ஓடைகள், ரம்மியமாக விளையாடுற இடங்கள், எல்லா பருவகாலங்கள்லையும் புஷ்பங்கள், பழங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பலவித மரங்களையும், இதெல்லாத்தையும் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான நீர்நிலைகளையும், ரொம்ப அழகான தோட்டங்களையும் ஹனுமான் பார்த்தாரு. இந்த ராவணனால் ஆட்சி பண்ணப்பட்டுருக்கிற இந்த இலங்கை தாமரை, அப்புறம் நீலோத்பலம், இந்த மாதிரியான பூக்கள் நிறைய பூத்திருந்த நிறைய அகழிகள்னால தான் அந்த இலங்கை பூரா இருந்துச்சு. ராவணனால் சீதை கவர்ந்து வரப்பட்டுட்டு அந்த நகரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க சீதா பிராட்டியார். இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவங்க, எல்லா பக்கங்களையும் தெரிஞ்சிட்ருக்கிறவங்க, ரொம்ப வில்லாளிகள், அப்புறம் இந்த மாதிரியான ராட்சசர்களால் தான் இந்த இலங்கை காவல் காக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அழகான தங்கத்திலேயே ஆன மதில் சுவர் அந்த பெருநகரத்தை சுற்றி கோட்டை மாதிரி இருந்தது. கிரகங்கள் மாதிரி, அதே போல் சரத்காலத்தில் மேகம் மாதிரி உயரமாக இருந்துச்சு. நல்ல வெண்மையான வீடுகள்லாம் இருந்தது. அதே போல் நூற்றுக்கணக்கான போர் பயிற்சி செய்யக்கூடிய மைதானங்களும் இருந்தது. பாவட்டாக்கள், கொடிகள் எல்லாம் நிறைஞ்சிருந்துச்சு. கொடி வரிசை அழகாக எழுதப்பட்டிருந்த பொன்மயமான தோரணம், இதெல்லாம் ஒளி வீசி பறந்துட்டு இருந்துச்சு. இப்படி இந்த வானலோகத்து தேவர்கள் பட்டணம் இருக்கக்கூடிய அந்த அமராவதி மாதிரி இருக்கக்கூடிய இந்த இலங்கையை ஹனுமான் பார்க்குறாரு. திரிகூட மலையோட உச்சியில் நல்ல மங்களமாக வெண்மையாக மாளிகைகள் நிரம்பின இந்த இலங்கை ஆகாய வெளியில் இருக்கிற மாதிரியான ஒரு பட்டணம் மாதிரி இருக்கிறத வானர வீரர் பார்க்குறாரு. ராவணனால் ஆளப்பட்டுக்கிட்டு விஸ்வகர்மாவினால் அமைக்கப்பட்டு இந்த ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த நகரத்தை அப்படியே பார்க்குறாரு ஹனுமான். விஸ்வகர்மானால் ரொம்ப ஒரு மனசு சந்தோஷமாக உருவாக்குன ஒரு
பெண் மாதிரி இலங்கையோட மதில் சுவர்களோட அடிப்பாகத்தில் திண்ணைகளெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் தூய நீர் நிறைந்த அகழிகள், இதெல்லாம் ஆடை மாதிரி. மதில் சுவர் மேலே வைக்கப்பட்டிருந்த இந்த பீரங்கி, சூலம் இதெல்லாம் கேசம் போல் இருந்துச்சு. போர்க்கால உபயோகத்துக்காக மதில் சுவர் மேல் ஒதுக்கப்பட்ட இடங்கள் தான் ஆபரணங்கள் மாதிரி இருந்துச்சு. இது வடக்கு வாசலை அடைஞ்ச ஆஞ்சநேயர் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். கைலாச மலை சிகரம் மாதிரி ஆகாயத்தை தொட்டுட்ருக்கிறதும், ரொம்ப உயரமாக உத்தமமான மாளிகைகள்னால ஆகாயத்தில் பறக்கிற மாதிரியும், சர்ப்பங்கள் இதனால் போகவதி அப்படிங்கிற ஒரு நகரம் எப்படி பாதுகாக்கப்படுதோ அது மாதிரி பயங்கரமான ராட்சசர்கள் நிரம்பி இருக்கிற, கற்பனைக்கு எட்டாமல் நினச்சி பார்க்க முடியாத வகையில் ரொம்ப நல்லா அமைக்கப்பட்டிருந்ததும் ஒழுங்காக இருந்தது. அப்புறம் குபேரன் முன்னாடி இருந்த இடம் மகாவிஷம் இருக்கக்கூடிய சர்ப்பங்களால் காவல் காக்கப்படுற ஒரு மலை குகை மாதிரியான அந்த இலங்கை, சூலம், பட்டிசம் இந்த மாதிரியான ஆயுதங்களை ஏந்திட்டு கோர பற்களை வச்சிட்ருக்கிற ராட்சசர்களால் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற இலங்கை, திட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காவல் கட்டுப்பாடு, சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெருங்கடல், பயங்கரமான விரோதி ராவணனை எண்ணி பார்த்துட்டு ஹனுமான் ரொம்ப கவலையாயிடுறாரு. வானரர்கள் இங்கே வந்தாலும் பலனை அடையாமல் போயிடுவாங்க. தேவர்களால் கூட யுத்தம் செஞ்சு வெற்றி அடையிற மாதிரி இல்லை இந்த இலங்கை. ராவணன் ஆட்சி செய்யறது, யாரும் நுழைய முடியாத வகையில் பாதுகாப்பு அரண் இருக்கக்கூடிய இந்த இலங்கை, புஜ பராக்கிரமசாலியான அந்த ராகவனே வந்தாலும் அவர் என்ன செய்வார்? இந்த தமோகுணம் இருக்கக்கூடிய இந்த ராட்சசர்களோட சமாதானங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. செல்வ செழிப்போட இருக்கிறதுனால தானத்துக்கும் இடம் இல்லை. ரொம்ப பல பராக்கிரமங்களில் இருமாப்பாக இருக்கக்கூடிய 2 பேர் பேதம் விளைக்க முடியாது. அறிவு, ஆற்றல் இருக்கிறவங்களால யுத்தம் அப்படிங்கிற உபாயமும் இங்கே பயன்படாது. வானரர்களில் மகாத்மாக்களாக இருக்கக்கூடிய ஒரு 4 பேருக்கு தான் இங்கே வர்றதுக்கு. வாலியோட மகன் அங்கதன், நீலன், அனுமாரான நான், அறிவில் சிறந்த அரசன் சுக்ரீவன், இவங்களுக்கு தானே இங்கே வரக்கூடிய திறமை உண்டு. வைதேகி உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். ஜனககுமாரியை பார்த்துட்டதுக்கப்புறம் மற்றதை பற்றி ஆலோசிக்கலாம். கொஞ்ச நேரம் மலை சிகரத்தில் உட்காந்துட்டு ராமனோட க்ஷேமத்தில் ரொம்ப விருப்பம் இருக்கக்கூடிய அந்த வானர வேளம் யோசிக்க ஆரம்பித்தார். கொடிய குணம் இருக்கிறவங்க, அதே சமயம் ஆற்றல் ஜாஸ்தி இருக்கிற அந்த ராட்சசர்களால் காவல் காக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ராட்சசர்கள் நகரத்தில் என்னோட இந்த உருவத்தில் நுழைய முடியாது. ஏன்னா அரக்கர்கள் எல்லாரும் ரொம்ப பேராண்மை இருக்கிறவங்க, மகாவீரர்கள், பலசாலிகள். நேரான வழியை கடைப்பிடிச்சா வந்த காரியம் கெட்டு போகுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. மற்றவங்களால் பார்க்கப்பட மாதிரி பெரிய உருவத்தோடு போனால் ராட்சசர்கள் என்ன இனங்கண்டுக்குவாங்க. யாரு கண்ணிலையும் படாமல் மிக சின்ன உருவமாக எடுத்துகிட்டு போனால் இலங்கையை முழுசாக சுற்றியும் பார்க்க முடியாது. அதனால் கண்ணுக்கு புலப்படாத ஒரு உருவத்தில் ராத்திரி நேரத்தில் லங்காபுரிக்குள்ளே போகிறதுக்கு, மகத்தான ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்கிறதுக்கும் நல்ல சமயம் வந்திருக்குது. இப்படி ஒரு நகரத்தை இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப கவலையோடு பெருமூச்சு விட்டுட்டு ஆஞ்சநேயர் இப்படியெல்லாம் பலவிதமாக சிந்திச்சிட்ருக்காரு. ரொம்ப மோசமான குணம், தீயவன், ராட்சச மன்னன் ராவணன், அவனால் பார்க்கப்படாமல் ஜனகரோட புதல்வி மைதிலியை நான் எந்த உபாயத்தால் பார்ப்பேன்? உலக புகழ் பெற்ற ராமனோட காரியம் கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி ஜனககுமாரியை வேறு யாரும் இல்லாத நேரத்தில் நான் பார்க்குறதுக்கு வழி என்ன? ஒரு விவேகம் இல்லாமல் ஒரு தூதன்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காரியம் வெற்றியே அடையாது. தன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிக்கிற தூதர்கள் காரியங்களை அழிச்சிட்றாங்க.
காரியம் எப்படி கெட்டு போகாமல் இருக்கும்? அச்சம் எப்படி ஏற்படாமல் இருக்கும்? பெருங்கடலை தாண்டி வந்ததும் எப்படி வீணாக போயிடுமா? ராட்சசர்களால் நான் பார்க்கப்பட்ட ராவணனோட அழிவை விரும்புகிறவர், உலக புகழ் பெற்ற ராமனோட இந்த காரியம் உருப்படாமல் போயிடுமே. நான் ராட்சச வடிவத்தை எடுத்துட்டாலும் ராட்சசர்களால் இனங்கண்டுக்காமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. வேறு உருவத்தை எடுத்துக்கிட்டா என்ன சுலபமாக கண்டுபிடிச்சிடுவாங்க. காற்று கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் வீச முடியாதுன்னு நான் நம்புகிறேன். பெரும் பலசாலியா அரக்கர்களால் அறியப்படாத எதுவுமே இங்கே இல்லை. நான் சுயரூபத்தோடு நின்றுட்டே இருந்தேன்னா நாசமாக தான் போகும். தலைவரோட காரியமும் கெட்டு போகும். அதனால் என்னோட சுய வடிவத்தை, இந்த வானர வடிவத்தை சுருக்கிக்கிட்டு ராகவனோட லட்சியம் நிறைவேறதுக்காக இரவு நேரத்தில் இலங்கைக்குள்ளே போக போகிறேன். யாருமே நெருங்க முடியாத ராவணனோட பட்டணத்துக்குள்ளே ராத்திரி நேரம் புகுந்து எல்லா மாளிகைகள்லையும் நான் ஜனககுமாரியை தேடி பார்க்க போகிறேன். இந்த மாதிரி ஆலோசனை பண்ணி முடிவு செஞ்சுட்டு ஹனுமான் சீதா பிராட்டியாரை பார்க்குறதுல ரொம்ப துடிப்பாயிடுறாரு. சூரியன் மறையிறத எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். சூரியன் அஸ்தமிச்சு ராத்திரி வந்த உடனே மாருதி தன்னோட உடம்ப ஒரு பூனை மாதிரி சுருக்கிக்கிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தார். பிரதோஷ காலத்தில் வீரியவானான ஹனுமான் வேகமாக தாவி ரொம்ப நெடுஞ்சாலை இருக்கிற அந்த அழகான பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. அந்த நகரத்தில் மாளிகைகள் வரிசையாக இருந்துச்சு. ஸ்படிகத்தால் தளவரிசை செய்யப்பட்டு ஸ்வர்ணத்தால் இழைக்கப்பட்ட தரைகள், தங்க வெள்ளி தூண்களால், தங்கச் சாளரங்களால் நிறைய 7 மாடி கட்டடங்கள், 8 மாடி கட்டடங்கள்லாம் இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு கந்தர்வ நகரத்துக்கு ஒப்பாக இருந்துச்சு. ஒரு பெரிய பட்டணத்தை அப்படி பார்த்தாரு. ராட்சசர்களோட மாளிகைகள் எல்லாம் வைடூரிய மணினால் அலங்கரிக்கப்பட்டு இருந்துச்சு. ஏராளமான முத்துக்கள்லாம் இழைக்கப்பட்டிருந்துச்சு. ரொம்ப அழகாக சிறப்பாக இருந்தது. ஒரே சீராக வரிசையாக இருந்தது. நாலாபுரத்துலேயும் அலங்காரம் பண்ணப்பட்ட விசித்திரமான தங்க தோரணம் ராட்சச நகரத்தை பிரகாசப்படுத்திட்டு இருந்துச்சு. யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு அற்புதமான வடிவம். வெள்ளை நிறம் இருக்கிற மாடிகளோட வரிசை, விலைமதிக்க முடியாத தங்க சாளரங்கள் இருக்கக்கூடிய நுழைவாயில், பிரசித்தி பெற்ற ராவணனுடைய புஜங்களால் பாதுகாக்கப்படுற பயங்கரமான பலம் கொண்ட ராஜுத்திகளான ராட்சசர்களால் சூழப்பட்ட லங்கையை பார்த்துட்டு, இவ்வளவு கட்டுப்பாடான நகரத்தில் நான் எப்படி சீதையை தேடுவேன்? ஹனுமான் கவலை அடைஞ்சார். வைதேகியை பார்க்குறதுல இருக்கிற ஆர்வத்தில் கொஞ்சம் சந்தோஷமும் வந்துச்சு அவருக்கு. சந்திரனும் ஹனுமாருக்கு உதவி செய்கிறது மாதிரி நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவில் வெளியில் வந்து தன்னோட ஒளியால் உலகத்தை அப்படியே வெளிச்சப்படுத்தி பிரகாசப்படுத்திட்டு நல்ல ஆயிரக்கணக்கான ஒரு கிரகணங்களோடு அப்படியே சந்திரன் உதயமாகிறாரு. வெண்சங்கு மாதிரி நெஜஸ் இருக்கக்கூடியது, பால் அப்புறம் தாமரத்தண்டுகளோட நிறத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி உயரமாக நின்றுட்டு ஒளி வீசிகிட்ருக்காரு. ஏரியில் நீந்துற அன்னப்பறவை மாதிரி இருக்கக்கூடிய அந்த சந்திரனை பார்க்குறாரு வானர வீரர். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தில் 2வது சர்க்கம் மோற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்.